இது மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு கார சிக்கனை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை வந்து புரோட்டா கூட, சப்பாத்தி கூட, நான், ரொட்டி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி சில்லி ஃப்ளாக்ஸை வச்சு நம்ம ஒரு அருமையான காரசாரமான ஒரு சிக்கன் வறுவல் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 பொருளை மட்டும் வச்சு அட்டகாசமாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு கடாயை வச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் பண்ணுறேன். ஸோ வந்து கடாயை வந்து நல்லா காயறதுக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் ஹை டெம்பரேச்சரில் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கடாய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து சுத்தமாக நல்லெண்ணெயை இது கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் சூடாகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளேக்ஸாக மாற்றி வச்சுருக்கிறேன். இதை இதோட சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி இப்போது நான் வந்து ஒரு 1/2 kg பிராய்லர் கோழியில் லெக் பீஸை மட்டும் எடுத்து நல்லா ஒரு மீடியம் சைஸ் பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து இதோட நம்ம சேர்த்திக்கலாம். இதை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு கல்லுப்பு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா பரட்டி விட்டுடலாம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நல்லா கோட்டிங் ஆகும். இப்போ வந்து சில்லி ஃப்ளேக்ஸோட சிக்கன் வந்து இப்போது தண்ணி எல்லாம் அப்படியே வெளியில் வரும். அது வரைக்கும் அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் தண்ணியெல்லாம் வந்து இப்போ ஓவராலாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இந்த அளவு நீங்கள் சேர்த்திக்கலாம். இதில் நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்த்தலை. இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடி எதுவுமே சேர்த்தலை. நம்ம வந்து இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள் மக்களே, நம்ம வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ வந்து 3/4 சுண்டி இப்போ வந்து ஒரு 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு இருக்குது. இதே ஸ்டேஜில் நம்ம வந்து எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். இல்லை
இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், தண்ணி சுண்டுற வரைக்கும். நம்ம இதை புரோட்டா கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பைசி கார சிக்கன் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்படிக்கா பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டி எடுத்து புரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டா சாமி அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.